தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நாம இளையாங்குடி மாறநாயனரோட அற்புத பயணத்தை தொடங்க போறோம். ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லதோ செல்வமும். பெரிய புராணம் சொல்லுது, மாறனார் வாழ்ந்த இளையாங்குடி ஒரு செழிப்பான ஊர். அங்கே அவருக்கு ஏர்முனையில வந்த செல்வம், அதாவது விவசாயத்துல கிடைச்ச லாபம் எல்லையே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பணத்தை அவர் தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ சேர்த்து வைக்கல. நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறைந்ததோர் சடை முடியில கங்கையை தாங்கிய அந்த ஈசனோட அடியவர்கள் யாரு வந்தாலும் அவங்களுக்கு அமுது படைக்கவே அந்த செல்வத்தை பயன்படுத்தினார். அவருக்கு தொழில் விவசாயம், ஆனா அவரோட சிந்தனை முழுசும் சிவனடியாருக்கு மேல இருந்த அந்த சீரின் மல்கிய அன்புதான். உலகத்துல செல்வம் வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனா அந்த செல்வத்தை பிறர் பசி தீர்க்க பயன்படுத்துற அந்த மனசு இருக்குல்ல, அதுதாங்க உண்மையான சிவ புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவானோட வாழ்க்கையில ஈசன் எப்படி விளையாடுனான்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இளையாங்குடி மாறனார் வெறும் அன்னதானம் மட்டும் செய்யலங்க, வர்ற அடியவர்களை அவர் எப்படி வரவேற்றார் தெரியுமா? ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோரு தன்மையால் எலும்பு மாலையை அணிஞ்ச அந்த ஈசனோட அடியவர்கள் யாராவது வாசல வந்து நின்னா போதும், அவங்க யாரா இருந்தாலும் சரி, இவங்க நம்ம சிவபெருமானோட பிள்ளைங்க, அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் அவர் மனசுல. அவர் வேகமா ஓடி போய் வாசல் நிப்பாராம். சும்மா போக மாட்டாருங்க, ரெண்டு கையும் கூப்பிக்கிட்டு அவங்க காதுல தேன் வந்து பாயிற மாதிரி ஈரமென் மதுர பதம் அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. அதாவது பணிவு கூர்ந்த அந்த அன்பான பேச்சால உள்ள வாங்கன்னு அழைப்பாராம். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கால்களை கழுவி ஒரு அழகான ஆசனத்துல உட்கார வைப்பாராம். அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம், உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில். சும்மா ஒருவேளை சோறு போடல, கடிக்கிறது குடிக்கிறதுன்னு 4 விதமான உணவு வகைகளையும் அறுசுவை பதார்த்தங்களையும் அந்த வடிவங்களுக்கு என்ன விரும்புறாங்களோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பாராம். ஆனா அந்த தில்லை மன்னன் ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னு நினைச்சாரு. ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார். மெல்ல மெல்ல செல்வம் மறைய ஆரம்பிச்சிச்சு. நிலப்புறங்கள் போச்சு, செல்வாக்கு போச்சு, கடைசியில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாத வறுமை வந்து கதவை தட்டுது. ஆனா நம்ம நாயனார் தன் கொள்கையில இருந்து ஒரு அணு அளவும் மாறல. செல்வம் போனா என்ன, சிவனடியார் சேவை இருக்கேன்னு வைராக்கியத்தோட நின்னாரு. காலம் ரொம்ப கொடியதுங்க. ஒரு மாரி காலத்து ராத்திரி, அதாவது பேய் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த நடு நிசி நேரத்துல அந்த அடியவர் வரார். பசியால வாடி போய் வர அடியவரை பார்த்து மாறனார் தவிக்கிறார். ஏன்னா வீட்டுல ஒரு பிரி அரிசி கூட இல்லை. அன்னைக்கு ராத்திரி அவரும் சாப்பிடல, அவர் மனைவியும் சாப்பிடல. அப்போதான் அந்த தர்ம பத்னி சொல்றாங்க ஒரு யோசனை, என்ன பண்ணலான்ட்டு. சுவாமி, காலையில தானே நம்ம வயல சென்னல் விதிச்சோம், அது இன்னும் மண்ணுக்குள்ள ஆழமா போயிருக்காது. அந்த விதைநெல்லை மட்டும் வாரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா சமைச்சு அடியார் பசியை இப்பவே தீர்த்திடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம நாயனாருக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்து ஏதோ உலகத்துல பெரிய சொத்து கிடைச்ச மாதிரி சந்தோஷமா அவர் சொன்ன அடுத்த நொடியே அந்த ராத்திரில கிளம்புறாரு. கருகுமை இருளின் கணம் கட்டு விட்டுருகின்றது போன்றது உலகலாம். உலகமே உருகி ஓடுற மாதிரி மழை, கண்ணு முன்னாடி கைய நீட்டினா கை கூட தெரியாத கும்மிருட்டு. அந்த இருட்டுக்குள்ள இடுப்பளவு தண்ணியில சேத்துல காலை வச்சு தடவுறாரு. அங்க பாருங்க, முளைக்கட்டு நெல்ல ஒவ்வொன்னா பொறுக்கி தன் கூடையில போடுறாரு. கூட நிறைய நெல்லு கிடைச்சிட்டு அதை தலை மேல வச்சு அந்த பேய் மலையில மூச்சுரைக்க நடந்து இல்லைங்க ஓடி வராரு நம்ம நாயனார். என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு பக்தி. வந்தக்கப்புறம் மனைவியார் அந்த நெல்லை வாங்குறாங்க. அடுப்புல போட்டிருக்கு, ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அடுப்பு இருக்க விறகு இல்லை. உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒன்னையுமே யோசிக்கலங்க, அலக்கினை அறுத்து வீழ்த்தார். அதாவது அவர் வீட்டு கூரை இருக்குல்ல, அந்த கூரையில இருக்க மூங்கில் கம்புகளை வந்து அப்படியே வெட்டி எடுக்கிறார். எடுத்து அந்த முளைக்கட்டின நெல்லை வறுத்து அரிசியாக்கி சுட சுட சாதம் தயார் பண்றாங்க. எப்போ? நடு ராத்திரியில, அதுவும் குப்சோன்னு மழை பெய்யும் போது. ஆனா தொட்டுக்க கறி வேணுமே. வேகமா போறார். வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன கீரைகளை தடவி தடவி பறிக்கிறார். பாச பழி முதல் பறிப்பார் போல அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. அதாவது நம்மளோட முன்வினை பயன்களை எப்படி அறுத்து எறிகிற மாதிரி அவரோட முன்வினை பயன்களா அந்த பயிர்களை அறுத்து எறிகிற மாதிரி எறிகிறாராம். இப்ப அடியாரை எழுப்புற நேரம். ஐயனே, அடியேன் உய்யும் பொருட்டு வந்து அமுது அருளுங்க அப்படின்னு மாறனார் கூப்பிடுறார். அப்போதாங்க அந்த அற்புதம் நடக்குது. தூங்கிட்டு இருந்தவர் சாதாரண மனுஷனா எழல. யார் அவர்? நம்ம சிவபெருமான் சோதியா எழுந்து தோன்றாருங்க. அந்த இடமே ஒரு பேரொளியால நிறையுது. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் எட்டாத அந்த சோதி பிளம்பு இதோ நம்ம இளையங்குடி மாறனருக்காக அன்னை பார்வதியோட ரிஷபவானத்துல வந்து நிக்குது. அன்பனே, உன் பக்தியால் என்ன வென்றுட்ட, நீயும் உன் மனைவியும் என்னோட உலகத்துல வந்து இன்பமா இருங்கன்னு வரம் தந்து ஆசீர்வதிச்சார் அந்த ஈசன்.
செல்வம் இருந்தப்போ மட்டும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லாதப்பவும் அந்த ஈசன் மேல மாறாத அனுபவிச்சிருந்த அந்த இளையங்குடி மாறநாயனாரோட திருவடிகளை நம்ம தலைமையில நம்ம தாங்கி நாமும் அந்த இறை தரிசனத்தை பெறுவோம். தென்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே நமக. அடியார்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க.